ராசி அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்காரங்க எப்பேற்பட்டவங்க தெரியுங்களா? உணர்ச்சி வசப்படுதல் மென்மையான குணம் கொண்டவங்க, தியாக குணம், பிறருக்கு உதவணும் அப்படிங்கிற மனப்பான்மை கொண்டவங்க தான் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவங்களோட வாழ்க்கையில பிரச்சனை நடக்குது அப்படிங்கறத அறிஞ்சாவே ஓடோடி போய் உதவி செய்வாங்க. இதுதாங்க நம்ம கடகம் ராசிக்காரங்களுடைய சிறந்த குணம்னு சொல்லலாங்க. இவங்களுக்கு தெய்வ பக்தி, பெரியவங்க மீது மரியாதையெல்லாம் அதிக அளவுல காட்டுவாங்க. சின்னவங்க பெரியவங்கலாம் கிடையாது, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் மரியாதை காட்டுவாங்க. சின்னவங்க சொன்னா கூட நல்ல அறிவுரையா இருந்தா அதை கேட்டு நடந்துக்குவாங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க. ஆனா எத்தனைதான் நல்ல குணம் இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாது, யாரு கூட பேசணும், யாரு கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் கூட இந்த கடகம் ராசிக்காரங்களுக்கு தெரியாதுங்க. என்னங்க பண்றது, எல்லாரும் சொந்த பந்தங்களா போயிட்டாங்க. யார கெட்டவங்கன்னு நினைக்கிறதுக்கு மனசு ஒத்து வரமாட்டேங்குது. அவங்க கெடுதலே பண்ணாலும் அவங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க. எதிரிகளை கூட நல்லா இருக்குன்னு கடவுள் கிட்ட வேண்டவங்க தான் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க. தன்னை அழிக்கும்னு நினைக்கிற எதிரிகளை கூட பேச்சாலையும் இவங்களுடைய அன்பான செயலாலையும் கடகம் ராசிக்காரங்க தன்னுடைய சகோதர சகோதரிகளாகவும் உறவுகளாகவும் எதிரிகளை கூட மாத்திருவாங்க. இந்த அளவுக்கு சிறப்பான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு வரப்போகுது. 50 ஆண்டுக்கு பிறகு கஜகேசரி யோகம் வரப்போகுதுங்க. இந்த யோகத்தினால உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க. அதிர்ஷ்டமலை உங்க கதவை தட்ட போகுதுங்க. உங்களுடைய பேரையும் புகழையும் ஊரு உலகம் வந்து புரளி பேச போறாங்க. என்னமா நீங்க ஊரு உலகம் புரளி பேசுதுன்னு புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க? இது நாள் வரைக்கும் என்னமோ புரளி பேசாத மாதிரி. இது நாள் வரைக்கும் புரளி பேசுனதெல்லாம் உண்மைதாங்க. ஆனா உங்களை பத்தி தவறான விதமா பேசியிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களை பத்தி நல்ல விதமா புரளி பேச போறாங்க. எப்படி கஷ்டப்பட்டு இப்படி வாழ்க்கையில முன்னேறி இருக்கான் அப்படின்னு உங்களை பத்தி புகழ போறாங்க உங்களுடைய சுற்றார்த்தார் எல்லாம். இதை விட வேறு என்னங்க வேணும்? இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான், நிம்மதி மட்டும்தான். கண்ணீருக்கு எண்டு காடுங்க, பிரச்சனைக்கு முடிவுங்க, அன்பின் தொடக்கங்க, சந்தோஷத்தின் தொடக்கங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே படிப்படியாக குறைய போகுது. உங்க இல்லத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. என்னமோ சொன்னீங்களே யோகம் அப்படின்னு, என்னங்க யோகம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுதுங்க. அது என்ன யோகம்னா கஜகேசரி யோகங்க. அந்த யோகத்தினால உங்க வாழ்க்கையில முழுமையான அதிர்ஷ்டங்கள் நடக்க போகுது. அது என்ன யோகம், அது எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்றோம். ஜோதிட ரீதியாக யோகம் அப்படிங்கறத 2 நட்சத்திரங்கள் சந்திக்கிறத, கிரகங்கள் சந்திக்கிறதையும் நட்சத்திரங்கள் சந்திக்கிறத நாங்க வந்து யோகம்னு சொல்றாங்க. அதுல பாக்குத்தோம்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த கஜகேசரி யோகம் 50 ஆண்டுக்கு பிறகு மிதுனம் ராசியில சந்திரனாகிய குருவும் வியாழனும் ஒன்றாக இணையும் தருணத்தை தான் நம்ம கஜகேசரி யோகம்னு சொல்றாங்க. இந்த யோகத்தினால உங்க வாழ்க்கையில முழுமையான மாற்றம் வரப்போகுது. அது என்னங்க கஜகேசரி, அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குதுங்க. கஜம் அப்படின்னா யானைங்க, கேசரி அப்படின்னா சிங்கங்க. ஒரு சிங்கம் எப்படி ஒரு காட்டுல தனிக்காட்டு ராஜாவாக தனித்து வாழுதோ அதன் மாதிரி நீங்க தனித்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி உங்களுக்கான வாழ்க்கையில உங்களுக்கான இடத்தை பதிக்க போறீங்க. அப்பேற்பட்ட சிறப்பான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. உங்களை எதிரிகள் அழிக்க நினைச்சாலும் உங்களை யாருனாலையும் அழிக்க முடியாது. இனி உங்க வாழ்க்கையில நன்மைகள் மட்டும்தான் நடக்கும், சந்தோஷம் மட்டும்தான் நடக்கும், தீமைக்கு இடமே கிடையாது. அப்பேற்பட்ட யோகம். மத்த யோகத்தினால யோகம் ஏற்படும் போது கூட நீங்க முயற்சி பண்ணாதான் அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனா இப்ப வரக்கூடிய இந்த கஜகேசரி யோகம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க படிக்கிறவங்க படிங்க, வீட்டுல தூங்குறவங்க தூங்க, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போங்க, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, குடிசை வீட்டுல இருந்தாலும் சரி, மாடி வீட்டுல இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த கஜகேசரி யோகம் சிறப்பான பலனை அள்ளி தருதுங்க. யோகம் வந்து பணக்காரனுக்கு தான் யோகம் வரும், ஏழைக்கு யோகம் வராது அப்படியெல்லாம் கிடையாது. கடகம் ராசியில பிறந்த எல்லாருக்கும் இந்த கஜகேசரி யோகத்தினால பலன்கள் கிடைத்தே தீரும். யாருனாலையும் இந்த யோகத்தை கிடைக்க விடாம பண்ண முடியாது. இந்த கஜகேசரி யோகத்தினால உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லது அதிகரிக்கணுமா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் ஆலயத்திற்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் நிலைத்து நிக்குங்க. சந்தோஷம் மட்டும்தான் நடக்கும். உங்க இல்லத்துல இனி சந்தோஷமான செய்திகள் மட்டும்தான் வரும். நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனி எல்லாம்
வேலையே கிடையாது, கஷ்டங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. சந்தோஷம் மட்டும்தான். நீங்களே நினைச்சா கூட உங்களுடைய வாழ்க்கைய மாத்த முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைங்க. இந்த யோகத்தை நீங்க சிறப்பா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க. உங்களுக்கு கிடைச்ச யோகத்தை நீங்க அடுத்தவங்களுக்கு தரவும் நினைச்சாலும் உங்களுக்கு கொடுத்தக்கூடிய சிம்மாசனத்துல நீங்க தானே அமரணும். உங்களுக்கு தான் அந்த சிம்மாசனம் அழகா தெரியும். அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அது நிலைக்காதுங்க. கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகத்தை கொண்டு போய் நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அது என்னங்க நியாயம்? இந்த கஜகேசரி யோகத்தினால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்களுங்க லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்க. ஒண்ணுன்னா பாக்கலாங்க. திருமணமாகாத கடகம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது. நிச்சயமா நடக்குமா? நிச்சயமா நடக்கும். உங்களுடைய வேண்டுதல் பரிபூரணமா நிறைவேற போகுது. அது மட்டும் இல்லைங்க, திருமணம் ஆயிடுச்சு, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, நாங்க பண்ணாத பரிகாரம் இல்ல, வேண்டாத கோவில் இல்ல, இது நாள் வரைக்கும் எங்களுடைய வேண்டுதலுக்கு பலன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறது தெரியுது. என்னங்க பண்றது? நீங்க காத்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பலமா கிடைக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. நீங்க காத்திருந்தீங்களா, அதுக்காக பலனாவே உங்களுக்கு குழந்தை முருகருடைய பாவத்தினால பிறக்க போறாங்க. முருகரோட அருளால முருகர் மாதிரியே குழந்தை பிறக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பூர்வீக சொத்துல உங்களுக்கு பலவிதமான பிரச்சனை இருக்கும். உங்க முன்னோர்களோட சொத்தெல்லாம் உங்களுக்கு வராம அடுத்தவங்க வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான பொருள் எல்லாம் உங்களை தேடி வரும். உங்களுக்கான என்று இறைவன் படைக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் உருவாக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, அனைத்துமே உங்கள் கையில் வந்து சேரும். நமக்குன்னு எழுதி வச்சிருந்தா அது எப்ப நம்மளை விட கொஞ்ச நாள் தள்ளி இருக்குமே தவிர நம்மளை விட்டுட்டு போகாது. அது உதவா இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நமக்குன்னு இறைவன் எழுதினது அனைத்துமே நம்மிடம் வந்து சேரும். அப்பேற்பட்ட காலகட்டத்தை தான் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ்னு சின்ன பிரச்சனைனால ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க. கோர்ட்டு கேஸ் அலைஞ்சு நீங்க சம்பாதிக்கிற காசு அதுலயே போயிருக்கும். என்னங்க பண்றது, என்னோட சூழ்நிலை இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாங்க, கொஞ்ச நாள் வாழ்க்கை அப்படிங்கறது இன்பம் துன்பம் எல்லாம் கலந்தது தானே. இன்பம் கொஞ்ச நாள் இருந்தா துன்பம் கொஞ்ச நாள் இருக்கதான் செய்யும். எல்லாத்தையும் சகிச்சாதாங்க வாழ்க்கையில வாழ முடியும். அதை முழுமையா புரிஞ்சதுனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் இத்தனை கஷ்டத்திலையும் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றது, இவங்களுக்கு துரோகம் பண்றவங்க எல்லாம் இவங்களை சுத்தி இருக்கிறவங்களே போயிட்டாங்களே, சொந்த பந்தங்களா போயிட்டாங்களே, அவங்களை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்துல முடிவு வரப்போகுது. சந்தோஷம் எல்லாம் நிலைக்க போகுது. கடகம் ராசிக்காரங்கள், நீ மனசை தளர விட்டுறாதீங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ அந்த விஷயங்களை எல்லாம் படிப்படியா செஞ்சுக்கிட்டு வாங்க. இப்படினாலும் ஒரு நாள் அந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வரும். உங்களுடைய மனசுல இருந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும். நம்பிக்கையோடு போராடுங்க. முயற்சி பண்ணாதான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கான என்ன அர்த்தம் தெரியுங்களா? முயற்சி பண்ணிக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா மட்டும்தான் அவனுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஆசையும் முயற்சியும் இல்லாதவன் உயிர் இல்லாத உடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் தான் கடினமா முயற்சி பண்ணுவீங்க. தைரியமா தன்னம்பிக்கையான ஆளாச்சு. நீங்க எதுக்கும் கஷ்டப்பட போறீங்க கடகம் ராசிக்காரங்களே. கடகம் ராசிக்காரங்களே, 50 ஆண்டுக்கு பிறகு இந்த வரக்கூடிய இந்த கஜகேசரி யோகத்தை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில உங்களுக்கான இடத்தை பதிய வைக்க பாத்துக்குங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. உங்க திறமைகளை முழுமையா வெளிப்படுத்திருங்க. உங்களுக்கான ஒரு இடத்தை இந்த உலகத்துல பதிக்கணும். நீங்க ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோன்னு இல்லாம பிறந்தோம் சிறப்பா வாழ்ந்தோம், எனக்கான ஒரு இடத்தை இந்த உலகத்துல பதிச்சுட்டு நான் இறந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு நல்ல பேரோட நாம வாழணுங்க கடகம் ராசிக்காரங்களே. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாததுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இந்த உலகத்துல எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. பறவைகள், செடிகள், கொடிகள், இயற்கை காட்சிகள், ஆறுகள், மலர்கள், பூக்கள், குயில்கள், எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் ரசிக்கிறத விட்டுட்டு உங்க வாழ்க்கையில யாராவது ஒரு உறவை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சு என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லையே, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி திட்டாங்களே, என் மேல நம்பிக்கை இல்லைன்ட்டாங்களே அப்படின்னு அடுத்தவங்களுக்காக எண்ணி உங்களுக்கான வாழ்க்கையே நீங்க அனுபவிக்காம போயிட்டீங்க. அடுத்தவன் நம்மளை பத்தி என்ன நினைச்சா என்னங்க, கடவுளால் படைக்கப்பட்ட உயிர் தான் நம்ம யாருக்காக பிறந்திருக்கோம்? நம்மளுக்காக, நம்ம வாழணுங்கிறதுக்காக பிறந்திருக்கோம். அடுத்தவங்களுக்காக எதிர்பார்த்து வாழறதுக்கு
அதுக்காக கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த உலகத்துல இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் ரசிச்சு வாழ பழகுங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு டைம் தான், அது உங்களுக்காக வாழ பழகுங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்காக வாழ்ந்தா எத்தனை நாளுங்க அவங்களுக்காக நம்ம நடிச்சுக்கிட்டு வாழ முடியும்? நம்மளுக்காக வாழ்ந்தாதான் நம்மளால நடிக்காம வாழ முடியும், இயல்பா வாழ முடியும். அதை எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பவே உங்க வாழ்க்கை முழுமையா மாறிடுங்க. கடகம் ராசிக்காரங்களே, கடகம் ராசிக்காரங்களே, இந்த 52 ஆண்டுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கஜகேசரி யோகம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் அள்ளி தரப்போகுது. 50 ஆண்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைக்க போகுதுங்க. குடும்பத்தில இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே முழுமையா காணாம போக போகுது. உங்களை புரிஞ்சுக்காத உங்கள் காதல் மனைவி உங்களுடைய காதலையும் உண்மையான அன்பையும் புரிஞ்சுக்க போறாங்க. உன்னையெல்லாம் பிள்ளையா பெத்ததுக்கு நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும்னு சொன்ன உங்க அப்பா அம்மா உன்ன மாதிரி ஒரு குழந்தைய பெத்ததுக்கு நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுடைய பேரையும் புகழையும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்காத உங்க குழந்தைங்க உங்களுடைய அன்பையும் உங்களுடைய குணத்தையும் புரிஞ்சுக்க போறாங்க. உங்க வாழ்க்கை இனி அமோகமா சந்தோஷமா இருக்க போகுதுங்க. கடகம் ராசிக்காரங்களே, நீங்க எந்த வேலையை செஞ்சீங்கனாலும் சரி, எந்த ஒரு சொல்ல மத்தவங்க கிட்ட சொன்னீங்கனாலும் சரி, பொறுமையை கடைபிடிங்க. பொறுமையை இழக்காம செயல்படுங்க. பொறுமை இருக்கும் மனிதனே வாழ்க்கையில் வெற்றி அடைவான். அமைதியாக பொறுமையாக செயல்படுங்க. பேச வேண்டிய இடத்துல பேசுங்க, அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருங்க. அதுக்குன்னு எல்லா இடத்துலயும் அமைதியா இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு முருகரை வணங்கிட்டு உங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். முருகன் உங்க கூடவே இருப்பார். அந்த நம்பிக்கையில உங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு வாங்க. கடகம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லது அதிகரிக்குமா? உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று ஆஞ்சநேயர் தெய்வத்தை மனதார வேண்டி வாருங்க. அவர்கிட்ட உங்களோட குறைகளை சொல்லி வாங்க. உங்க மனசுல இருக்கிற குறைகள் அனைத்தையும் கேட்டு அவர் ஒவ்வொன்றா நிவர்த்தி செய்வார். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கைவிடாமல் முயற்சி செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டே இருந்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் என்பதை முழுமையான நம்பக்கூடியவங்க தாங்க நீங்க கடகம் ராசிக்காரங்களே. உங்க வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷம்தான், ஒவ்வொரு நாளும் திருவிழாதான். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.